கலெக்டரேட்டில் இருக்கிற ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்தங்க. இந்த எஸ்சி பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ் பண்ண கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய மானிட்டரி பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலும் கொடுக்காம இருக்கிறாங்க. கேட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, ஒரு பணம் வந்தது, அது ப்ரையாரிட்டி பேசிஸில் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இல்லையாமா, கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்தால் தான் கொடுப்பாங்களாமா. உடனடியாக அவங்களுக்கான தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு தேவையான பண உதவி கொடுத்துட்டு அந்த பொண்ணு வேலையெல்லாம் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு அவங்க அம்மா மட்டும்தான், 2 பொம்பளைங்க இருக்கிற வீடு எப்படி பொழைப்பாங்க? பணம் கொடுத்து முதல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு இழந்த வேலையை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்து அவங்க வந்து ஜீவாதாரம் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறதுக்கு உள்ள உடனடியாக பண்ணுன்னு சொல்லி சட்டம் போட்டால் இந்த கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுப்பேன் அப்படிம்பாங்க. வேலை எப்போ கொடுப்பாங்கன்னா அது இன்னொரு 500 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களா இருக்கும். இந்த லட்சண வெங்காயத்தில் தான் இந்த ஆதி திராவிடர் நலத்துறை இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சிஎம் காதுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்ப்போம், இப்போவாது 8 தான்ட்டு. பாவம், தமிழ்நாடு பிச்சைக்கார கவர்மெண்ட்டுக்கிட்ட எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் காசு இல்லாமல் இருக்குது. கலெக்டரேட்டில் இருக்கிற ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்தங்க. இந்த எஸ்சி பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ் பண்ண கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய மானிட்டரி பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலும் கொடுக்காம இருக்கிறாங்க. கேட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, ஒரு பணம் வந்தது, அது ப்ரையாரிட்டி பேசிஸில் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இல்லையாமா, கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்தால் தான் கொடுப்பாங்களாமா. உடனடியாக அவங்களுக்கான தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு தேவையான பண உதவி கொடுத்துட்டு அந்த பொண்ணு வேலையெல்லாம் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு அவங்க அம்மா மட்டும்தான், 2 பொம்பளைங்க இருக்கிற வீடு எப்படி பொழைப்பாங்க? பணம் கொடுத்து முதல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு இழந்த வேலையை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்து அவங்க வந்து ஜீவாதாரம் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறதுக்கு உள்ள உடனடியாக பண்ணுன்னு சொல்லி சட்டம் போட்டால் இந்த கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் காசு கொடுப்பேன் அப்படிம்பாங்க. வேலை எப்போ கொடுப்பாங்கன்னா அது இன்னொரு 500 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களா இருக்கும். இந்த லட்சண வெங்காயத்தில் தான் இந்த ஆதி திராவிடர் நலத்துறை இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சிஎம் காதுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்ப்போம், இப்போவாது 8 தான்ட்டு. பாவம், தமிழ்நாடு பிச்சைக்கார கவர்மெண்ட்டுக்கிட்ட எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் காசு இல்லாமல் இருக்குது.